நிறைய உட்காந்ததுனால கொசு கடிக்க ஆரம்பிச்சிட்டு பூங்காவில். அதனால் நாங்கள் உட்காந்து எங்களுக்கு கொசு கடி தாங்க முடியாததுனால கிளம்பி லைட் அடிச்சுட்டு இன்னொரு இடத்துல உட்கார போகிறோம். பா அங்கே போய் உட்காந்துட்டு கடி விட்டுட்டு போகிறேன். போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கடிக்கிற கொசு அங்கேயும் கடிக்க தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு நேராக மாமாடிக்கு போவோம். போயிட்டு செம்ம சூடாக எனக்கு சில்லுன்னு ஒரு லீமோ ஐஸ் ஒன்று. உனக்கு? எனக்கு வந்து அந்த க்ரீன் கலர் ஜூஸ் வேணுமா? அது ஜூஸ் பேர் தெரியுமா உனக்கு என்ன ஜூஸ்ன்னு? இது ஒரு வித்தியாசமான மூஞ்ச பார்க்குறீங்களா? என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமாக குடிக்கணும்னு சொல்லுவா. ஆனால் எந்த பேரும் தெரியாது. எங்கே உட்கார வேணாம், சரி இங்கே உட்காந்தினாலும் அந்த கொசு கடிக்க தான் போகுது. வாடி தண்ணி கடையில் போய் அங்கே போய் ஃபேனில் உட்காருவோம். சொன்னால் கேளுப்பாப்பா. ஆமாம், இப்போ தான் நம்ம வந்து லவ் பண்ண போகிறோம். லவ்வர்ஸு பார்த்துங்க, நாங்கள் வந்து நியூ லவ்வர்ஸ். நாங்கள் வந்து இப்போ தான் லவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு 4 வருஷம் லவ் பண்ணியாச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகிட்டு இப்போ தான் தனிமை கேட்குது. உங்களுக்கு இப்போ தான் தனிமை கேட்குது பாருங்கள். இவன் இந்த செல்லில் வர்ற படத்தை பூரா பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அது வேணும் இது வேணுங்கிறா. அது பேர் என்ன பேருன்னு பாரு. அதான் பார்க்குறேன். செந்தோல் இருக்கும், அங்கே போனால் செந்தோல் குடிக்கலாம். அங்கே அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா போய்ட்டு வருமாங்க. அது ஏன்டி இப்படி இருக்க நீ? நான் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேன், நீ கூப்பிட்ற இடத்துக்கு நீ கூப்பிட்ற. போமா, நான் வரல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா அவளுக்கு ஒரு பைத்தியம். அங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறதும் சாப்பாடு சாப்பிட்றதும் ஒரு வேலையாக வச்சுருக்கா. ஐயோ ரொம்ப கஷ்டம்ல அவங்க.